ஓகே கைஸ், நம்ம இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுல கைஸ். என்னால் முடிஞ்ச அளவு நான் எடிட் பண்ணிக்கேன். ஓகே கைஸ், நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் சீஸ் தான் அமைக்க போகிறோம். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது, ஆனால் வில்லேஜ் கேப்சர் நல்லாயிருக்கும் கைஸ். இது என்னது, ஏதோ டோக்கான டர்ட்டா, கீழே பார்த்தா கலர் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் கைஸ், எனக்கு ஒரே விஷயம் தான் புரியல, இந்த பயமில் தான் இந்த உல்ஃப் இந்த மாதிரி ஸ்பான் ஆகுமா, இல்லைனா எல்லா பயம்லையும் இப்படி ஸ்பான் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த விளையாடின ஒரு சில சீஸ்லாம் உல்ஃப் நார்மலாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ், இந்த பயமில் மட்டும் கொஞ்சம் வருங்களேன். அதுக்கடுத்து இதோ இங்கே இருக்கு பாருங்கள், குளிச்சிங்கனுக்கு பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் ஒரு செகண்டு கிட்ட வரப்போ கண்ணு ரெட் ஆகும் பாருங்களேன். ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், எனக்கு கடிக்க வர போடுவோன்னு. நல்ல வேலை கடிக்க வரல. அதுக்கடுத்து இருங்க, சும்மா குளிச்சிங்கன்னு வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம மெயின் மேட்ருக்கு வந்துடுவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு மைன்கிராஃப்ட் சீஸ் இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அது அப்படி இப்படின்னு இப்போ தான் ஆரம்பிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிக்கெலாம் எடுத்துக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போடுவோம். கிராஃப்டிங் டேபிளில் சொன்னால் உங்களுக்கு அதிகமாக டைமண்ட் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் ஸ்வாடு மட்டும் கிராஃப்டே பண்ண வேணாம், நீங்கள் டைமண்ட் ஆக்ஸ் வச்சிங்கனாலே போதும். லைக் டைமண்ட் ஆக்ஸு, அயன் ஆக்ஸு, அந்த மாதிரி ஆக்ஸுன்றாலே போதும். கிட்டத்தட்ட ஸ்வாடு பண்ண வேண்டிய வேலையை அதுவே பண்ணிடும். சேம் டைம் நம்ம மரம் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் நான் இங்கே ஸ்டோன்ஸில் மைண்ட் பண்ணலான்னு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம ஒரு பிகாக்ஸ், நீ எங்கன்ற வந்த ஜாம்பி, இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, என்ன தெரியுமா, அப்படி இப்படி பண்ணி ஒரு வழியாக அடிச்சிட்டேன். ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கேன்னா, வெறும் பிக்காக்ஸிலே போட்டு அடிச்சின்னு கிடக்குங்க. பிக்காக்ஸ் வாஞ்சே போச்சு, மைண்ட் பண்ணிடமோ 4 தான். அதனால் ஒரு பிகாக்ஸ் மட்டும் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கின்னு நம்ம பூராத்தையும் மைண்ட் பண்ணி தூக்க போகிறோம். ஓகே, அப்புறம் மைன்கிராஃப்ட் உங்களுக்குலாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் மைன்கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மைண்ட் பண்ணின்னு இருக்கோம். இது ரொம்ப நேரம் ஆகும். 40 பிளாக் கிட்ட நான் மைண்ட் பண்ணியிருப்பேன். அது ஒரு கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, இது எடுத்துருவோம். இது வேறு தண்ணி வேறு ஒன்று சைடில் போட்டு விட்டுருவேன். ஓகே கைஸ், அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போனால் வில்லேஜ் கண்டுபிடிக்க போவோம் கைஸ். ஏன்னா மோஸ்ட்டாக நான் மைன்கிராஃப்ட் ஆரம்பித்தாலே நான் வில்லேஜில் தான் போய் தங்குவேன். ஏன் அப்படின்னா வில்லேஜில் தான் கைஸ் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நைட்டானால் பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்புறம் கைஸ், நான் சும்மா மைண்ட் பண்ணி போனால் அயன் கிடச்சிச்சு. வாட்ட அரிசியம் இவ்வளோ மேலே ஒரு அயனு ப்ளஸ் ஒரு 50 கிராபிள் ஸ்டோன் கிட்ட நான் மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன்ஸில் எல்லாம் செஞ்சுக்கலாம். தேவையான ஒன்றும் சேவ் போர்டில் அவ்வளோ பெருசாக ஒரு ஆக்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் சேவ் போர்டில். அப்புறம் ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் கிராபிள் ஸ்டோனில் இப்போதைக்கு எதுவும் சேவ் போர்டில். அதுக்கடுத்து கிராஃப்டிங் டேபிள் வாட்சிங்னு போயிடலாம். அப்படியே போகிற வழியில் ஒரு மரத்தையும் வெட்டி போயிடலாமா. இங்கே இவ்வளோ பெருசாக டார்க் வுட்டு, இதை வெட்டின்னு போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இதுங்க என்ன பார்க்குது. ஏன்னா எனக்கு என்ன பயணம் நான் மரத்தை வெட்டின்னுக்கேன். சேம் ஸ்க்ரீன் டச் பண்ணுறாப்புண்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அதுவும் கூட்டமாக சேர்ந்து என்ன கட்சி கொடருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது கேஸ். வாய் உலருது. ஓகே கேஸ், இப்போ நம்ம மரத்தை தேடுறேன், மரத்தை மைண்ட் பண்ணின்னுக்கேன். ஆனால் கேஸ், ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் தேடுறேன் எனக்கு வில்லேஜ் மட்டும் கிடைக்கவே இல்லை. நான் கண்ணில் மாட்டேனேன்னு வில்லேஜ் இருக்குது. சொன்னால் ஒரு செத்துட்டே திரும்பி வந்தேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு கேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பயமில் ஒரு ஆடும் இல்லை, எதுவும் இல்லை, வெறும் வில்லேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் கேஸ், இங்கே ஒரு புதுசாக நீங்கள் நோட் பண்ணிங்களா, அதை மோசி காப்பிள் ஸ்டோன். இது அந்த என்டர் ட்ராகன் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டாண்ட இருக்கும்ல, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு பிளேஸில், அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு பிளேஸில் தான் இது மாதிரிலாம் இருக்கும். இது இங்கே இருக்குன்னு ஒரு வேளை இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்கிட்டு ஓட போகிறோம்.
நீ கடல் வண்டாவும் சரி மலை வண்டாவும் சரி வில்லேஜ் கண்டுபிடிக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னா போனேன். காசில் மொக்கம் வாங்கின்னு வந்துட்டேன். நீங்களே பாருங்க கைஸ். அதுக்கடுத்து ரொம்ப நேரம் சுட்டி ஸ்போர்ட்டுக்கே வெளியே இல்லாமல் ஆகிட்டேன். இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு, ஒரு வெட்டினேன், ஒரு போக் சாப் இருந்துச்சு, சோத்துக்கு எதுவும் விளையாடுறதுக்கு ஒரு போக் சாப் கிடச்சிது கைஸ். அப்புறம் வந்து அந்த ஒரு அரை வாரம் பச்சையாகவே சாப்பிட்டுங்க. ஏன்னா ஃபர்னஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் வந்து டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன்னா நிறைய உல்ஃப் வந்து சுட்டுதுன்னே தெரில. ஒருவேளை இந்த பயம்னால வந்து அப்படி சுட்டுறான்னு தெரில. ஆனால் இங்கே நிறைய மஷ்ரூம்ஸ் இருக்குது கைஸ். நம்ம வேணா வந்து இந்த மஷ்ரூம்ஸ் எடுத்து சூப் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வேறு பவுல்ஸ் கிராஃப்ட் பண்ணணும். எவன் கிராஃப்ட் பண்ணிங்கன்னு நம்ம பாட்டுக்கு வேலை உண்டு, நம்ம பழப்பு உண்டுன்னு போவோம். அதுக்கிட்டு கைஸ் நான் கொஞ்சம் தூரம் வந்தால் பார்த்தா ஒரு கேவ் மாட்டிக்கிச்சு. என்ன அங்கே கொஞ்சம் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் கைஸ். இந்த ஏதோ குளோபெரியோ ஏதோ சொல்லுவாங்க கைஸ் இது பேர். இது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து ஆழ்ந்த குகையில் தான் இதில் பார்த்துருக்கேன். இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா வந்து இதில் வெளிச்சம் வரும். ஆழ்ந்த குகைகள்லாம் தான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கு வந்து சும்மா வில்லேஜ் தேடுறதுக்காக அங்கங்கே சுட்டிங்கான எனக்கு சப்பையாக மாட்டிக்கிச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து மைண்ட் பண்ணிடலாமா? பாருங்க கைஸ், நான் சொன்ன உண்மையாயிடுச்சு. அதை மைண்ட் பண்ணுமே வெளிச்சம் போயிடுச்சு. ஸோ தட் வந்து அது வந்து வெளிச்சம் தரும் கைஸ், அது கன்ஃபார்ம். ஓகே கைஸ், நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ மைன்கிராஃப்ட் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி மைன்கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் வந்து யாருமே அவ்வளோ சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஏதோ போட்டால் ஒரு 30 வியூஸ் 40 வியூஸ்ன்னு போடுறதுனால தான் வந்து நான் மைன்கிராஃப்டே போடலாமான்னு யோசிச்சுருந்தேன். இது மட்டும் எதுக்காக வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த வீடியோ போட்டோம், இதையும் சேர்த்து போட்டுருவோம்னு சொல்லிட்டு மைன்கிராஃப்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதுவே உங்களுக்கு ஹார்ட் கோர் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இது கிடையாது, இந்த சீரிஸ் முடிச்சிருக்க மாதிரி தான் ஹார்ட் கோர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கைஸ். ஆனால் வந்து ஹார்ட் கோரில் உங்களுக்கு யாருமே தெரியாத ஒரு ட்ரிக் எனக்கு தெரியும் கைஸ். என்னென்னா எப்படி ஹார்ட் கோர் வேர்ல்டில் செத்து இருக்காமல் திரும்பியும் ஹார்ட் கோர் வேர்ல்டுக்கு வருது. அது வந்து மோஸ்ட்டாக சில பேருக்கு தெரியாது. பட் வந்து என்ன மாதிரி ஒரு நம்மளை மாதிரி ஒரு யூடியூபர், அப்புறம் மைன்கிராஃப்டே நிறைய விளையாடுற கேமர், அவங்களுக்குலாம் வந்து தெரியும். அதுக்கட்டும் நைட் ஆகிடுச்சு, நான் செத்தேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஓக்லாக் பயம் கொண்டு வந்துட்டேன். இது எப்படா கச்சிருந்தா வந்து ஒன்றும் இல்லை கைஸ். நாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல ஸ்பான் ஆனோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து போனேன். அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்து போனால் அந்த கேவு அங்கெல்லாம் போய் சுட்டின்னு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து அதே வழியில் ரைட் எடுத்தோன்னா இங்கே வந்துட்டேன். அதுக்கடுத்து வந்து இங்கே ஒரு பெரிய கேவ் மாட்டுச்சு கைஸ். போகலாம், ஆனால் என்ன போனால் உசுறு இருக்காரு. அதுதான் உண்மை. நம்ம கையில் இருக்க பொருளை வச்சுன்னு கேவுக்கெலாம் போய் மைண்ட் பண்ணுறதுன்னு சாதாரணமான விஷயம் கிடையாது கைஸ். ஏன்னா ஒரு பெட்டு ஒரு சொன்னால் இவ்வளோ நேரம் சுட்டிட்டேன். அந்த பயமில் தான் ஆடு எதுவும் கிடைக்கலன்னா இந்த பயம்லேயே ஆடு எதுவும் கிடைக்கல. இன்னும் துண்டுறதுக்கு கோழி வேணால் கிடச்சிது, சாப்பிட்றதுக்கு வந்து கோழி பன்னிலாம் வேணால் கிடச்சிது. பட் ஒரு ஆடு கூட கிடைக்கல கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் பாடு தேடினதான் மிச்சம். அடுத்து இங்கே ஒரு தேனி பார்த்தேன். கன்ஃபார்ம் வந்து இங்கே ஒரு தேன் கூடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னு தான் வந்தேன். நினச்ச மாதிரியே ஒரு தேன் கூடு இருந்துச்சு கைஸ். பாருங்களேன், இங்கே தேனி அழகாக பூலேருந்து தேன் எடுத்துக்கினுது. ஆனால் 3 தேனியும் எப்படின்னா ஒரே பூவில் உட்காந்துச்சு தேன் இருக்குன்னு தெரில. நீங்கள் பாருங்க கைஸ், இங்கேயோ நினச்சேன் அது போகிற இடத்துல தான் தேன் கூடு இருக்கும் இது ஒரு கைஸ். ஆனால் வந்து தேன் கூடு இன்னும் ஃபில் ஆகலை. ஃபில் ஆச்சுன்னா வந்து அந்த 2 வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டையில் வந்து ஒரு மாதிரி ஒழுகிற மாதிரியே வரும். அப்படி ஒழுகிற மாதிரி வரப்போ நம்ம வந்து கீழே நெருப்பத்தை விட்டு அந்த வந்து பாட்டில் வச்சு ஏற்றோன்னா தேன் நமக்கு கிடச்சிரும் கைஸ். அப்புறம் நானும் சுட்டி பார்த்தேன். இது வந்து சும்மா ஒரு பாட்டனேன்னு உங்களுக்கு சொன்னேன். சுட்டி வரப்போ இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு, தலைப்புல வேட்டையாடி இருந்துச்சு. ஓகே, நீ வேட்டையாடி நீ சாப்பிட்டுப்பா. நான் வந்து ஏன் அந்த உள்ளே எடுக்கலன்னா வந்து எனக்கு வந்து வெள்ளை கலர் ஆடு தான் வேணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆடெலாம் வந்து அப்பப்போ ஸ்பான் ஆகும். பட் வந்து உள் கிடைக்கிறது அதே மாதிரி உள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் ஃப்ளவர் என்கிட்ட இப்போ எடுக்கவும் இல்லை. ஆனால் கைஸ் இவ்வளோ நேரம் சுற்றினேன். கடைசியில் அங்கே சுட்டி வந்த வழிக்கே வந்துட்டேன் கைஸ். இதுக்கு தான்
கோஆர்டினேஷன் நோட் பண்ணணுன்றது. அப்புறம் கைஸ் இங்கே வந்தேன் கைஸ். இங்கே நான் ஆல்ரெடி 3 ஆடு கிடச்சிது. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆடு வெட்டி போட்டேன். உள்ளே இருக்கும். மீட்டும் இருக்கா மட்டனுக்கு. ஓகே கைஸ், அப்புறம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், இந்த வீடியோவே கிட்டத்தட்ட நான் இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன். உங்களுக்கு வந்து 12 நிமிஷமாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போடுறேன். நீங்கள் வந்து ஏன்டா எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன்னா எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஓவராக லென்த்தாக போகும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் பாட்டுக்கு சும்மா சுற்றினே இருப்பேன். அதில் பேசுறதுக்கும் எந்த கண்டென்ட்டும் எனக்கு யோசிக்க வராது. ஸோ தட் வந்து நான் வந்து நிறைய இடத்த ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஃபர்னஸ் செஞ்சு ரெசிபி அன்லாக் ஆகிதான் ஃபர்னஸே செஞ்சேன். அதுக்கும் ஒரு ரெசிபி அன்லாக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபர்னஸ்ஸு பெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு இங்கே பெட்டை போடுவோம். இதுங்க கைஸ், இங்கே எங்கே போடலாம்? ஃபஸ்ட்டு இங்கே பெட்டை போடுவோம். ஃபர்னஸை தூக்கி ரெண்டுத்துக்கும் நடுவு போடலாம். பட் இப்படி இருந்துச்சு. சரி விடுங்க கைஸ், காசா பணமா ஏதோ ஒன்று போட்டாச்சா, நமக்கு சோறு தான் முக்கியம். இங்கே தான் கைஸ் நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து நம்ம வீடு கட்ட போகிறோம். ஏன் நான் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து கைஸ் உங்களுக்கு ஒரு ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னு ஒரு முக்கியமான ரீசன் காட்டுறேன். இருந்த டெட் பிளாக் வர இருக்கா? ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ பெரிய கேவு. இங்கேருந்து சும்மா எட்டி பாட்டாலே கோழி அயனுன்னு எல்லாம் கணுக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய கேவ் கைஸ். இந்த கேவ் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மைனிங் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் மோஸ்ட் ஆஃப் சிலரில் வந்து ஸ்ட்ரிப் மைனிங் தான் போவேன். அது வந்து ரொம்ப கடுப்பேட்டிங்கன்னா வச்சிங்கனேன்னு போயினே இருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் கிடச்சுன்னா ஈஸியாக போயிடலாம் கைஸ். அதுக்கடுத்து வந்து மட்டன் எடுத்துக்கினேன். இப்போது இந்த கேம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக குக்குடு ஃபுட் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு போர்ச்சாப் வந்து பச்சையாக சாப்பிட்ருப்பேன். ஓகே இப்போ சூரியன் மறையுதா. ஃபஸ்ட்டு டே நம்ம மைண்ட் கிராஃப்ட் இந்த வேர்ல்டில் வந்து ஆரம்பிச்சுட்டு சூரியன் மறையுது. அதே மாதிரி இந்த கேமும் நம்ம தூங்குறப்போ அப்படியே முடிச்சிருக்குது. ஓகே இந்த சூரியன் மேனேஜ் தாளில் செய்யுமா நிலா வருகிறதா, மரங்களை மாட்டி கொண்டு இருக்கிறது. ஓகே கேஸ், நம்ம வந்து ஒரு தூங்கியாச்சு. மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே கேஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே கேஸ், பாய் பாய்.